शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरे शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैडभभञ्जिनि कैडभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते விசாரம்னு பேரு இந்த துர்க்கைக்கு. ஞான விசார அஷிந்துருக்கு. விசாரம்னா அவங்களோட உருவத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு விசாரம். ஞான ஜோதி விசார ரூபின்னு அசிந்திருக்கிறாங்க. ஓம் ஞான ஜோதி விசார காளி ரூபின்னு அசிந்திருக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டா அந்த துர்க்கையோட முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு துர்க்கையோட முழு விவரங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த விவரம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, ஆராய்ச்சி. PhDன்னு ஒரு படிப்பு இருக்கு. அது 5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் பண்ணுறது. அது பட்டம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. ஒரு பொருள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சாதாரணமா போடும். அந்த மாதிரி காளியை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு விசாரம். யார் ஆராய்ச்சி பண்ண முடியும்? நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணணும். அவர் யாரா இருப்பாரு? ஆசானா இருக்கணும், குருவா இருக்கணும். அவங்க எந்தெந்த விஷயத்துல இந்த அம்மா வழிபாடுக்கு உகந்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வெள்ளிக்கிழமை ஒத்து வரும். அதே வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வீட்டுல சண்டை வரும். வெள்ளிக்கிழமை ஒண்ணும், அவருடைய பலன் 2. அதே மாதிரி இந்த அசபிதுர்கிக்கு அவனுடைய நிலைகள் உண்மை என்ன விசாரம்னு பேர். இந்த விசாரம் எதுக்குள்ள இருக்கு? மனிதனுக்குள்ள இருந்துதான் வெளிவரும். அப்போ ஒரு மனிதனை வச்சு அந்த அசபிதுர்கியை வச்சு சோதனை பண்றோம். அந்த சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய பேருக்கு விசாரம். சோதனை பண்ணக்கூடிய நிலைக்கு விசாரம். சாதா குடிக்கிற ஜலம், அந்த குடிக்கிற ஜலம் சில்லுன்னு வேணும்னா அந்த ஜலம் உருவத்தில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியை தூக்கி அதுல போடணும். ஒரு அண்டா தண்ணிக்கு ஒரு 5 கிலோ ஐஸ் கட்டியை போட்டா அந்த சாதாரண நீர் சில்லுன்னு ஆயிடும். அதே மாதிரி இந்த விஷாரம்ங்கிற துர்க்கையை குரு வழியா ஓம் ஞான விஷார அசிதி துர்க்கையாம் இந்த மனுஷனுக்குள்ள போட்டா
அவரோட சக்திகள் என்னென்னமா மாறுபடும். நல்லவனா இருந்தா வாய்க்குள்ள நல்ல நல்ல சொல்லலாம் வரும். கெட்டவனா இருந்தா வாய்க்குள்ள கெட்ட 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 சக்திகள்லாம் வரும். எல்லா மக்களும் நல்லவங்களே, யாரும் கெட்டவங்களே கிடையாது. எல்லா மக்களும் ரொம்ப நல்லவங்க. கெட்டவங்கன்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. கெட்டவங்களே உலகத்துல கிடையாது. சூழ்நிலையினால அவங்க கெட்டவங்களா மாறாங்க. இந்த துர்கை ஒரு ஆசான் வழியா சோதனை பண்ணும்போது அவனோட குணத்தை வெளியெடுத்துட்டு வருது முதல்ல. அதுக்கப்புறம் அவனோட குணத்தை திருத்துது. அடுத்தது அந்த குணத்துக்கு அவன் நல்லவன் ஆயிடுறான். நல்லவனாக ரொம்ப கஷ்டம். நல்லவன் ஆயிட்டா கெட்டவனாகிறது ரொம்ப கஷ்டம். ஈஸியா இருக்கணும்னா கெட்டவனாவே இருக்குது ஈஸி. அவரை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவரை பத்தியே கவலைப்பட்டு மாட்டார். இந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஆசான் வழியா சொல்லக்கூடிய நிகழ்ச்சிக்கு விசாரணை பேர். அத உள்பிரிவு எல்லாம் இருக்கு. விசாரத்தோட உள்பிரிவு 5 வருஷம் படிச்சு முடிச்சா டாக்டரேட். அந்த விசாரணை காலம் இதுல 12 வருஷம். எத்தனை வருஷம் விசாரணை காலம்? 12 ஆண்டுகள். அதுக்கப்புறம் தான் ஒரு நெட் ரிசல்ட் கிடைக்கும். அதுல ஆராயிர பொருள் என்ன, இந்த ஆராயக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, ஆராயப்படுறவங்க அசுபதுர்கே, ஆராயப்படுபவர் ஆராயக்கூடியவர் ஒரு மனிதர். அதுல என்ன சிக்ரிகேட் பண்ணி வருது? ஓம் ஞான ஜோதி, ஓம் ஞான ஜோதி, ஓம் ஞான ஜோதி விமல சக்தி அசுர துர்க்கே நம, ஓம் ஞான ஜோதி விமல சக்தி ரூபினி அசுர துர்க்கே நம, ஓம் ஞான ஜோதி விமல சக்தி காளி ரூபினி அசுர துர்க்கே நம. இந்த சிக்ரிகேட் பண்ற இடம். மனுஷன் எடுத்துக்கிட்டா 3 வகையான குணம் இருக்கு. தமோ குணம், ரஜோகுணம், சத்துவ குணம். இந்த 3 வகையான குணம். இந்த தமோ குணம்னா நல்ல விஷயங்கள்லாம் வாங்கிக்காது. நல்ல விஷயங்கள் தனக்குள்ள வாங்கிக்காது. அது தமோ குணம். ரஜோகுணம்ங்கிறது கெட்ட விஷயங்களை தள்ளிட்டு நல்ல விஷயத்தை வாங்காது. காமனா. சத்துவ குணங்கிறது நல்ல விஷயங்களையே வாங்கிக்கும். இந்த தமோ குணம் எல்லா பொருள் நமக்கு வேணும், எல்லா நமக்கு சொந்தமாகணும், எல்லா பொருள் மீது ஆசைப்படணும். இதுக்கு தமோ குணம். ஒரு பொம்மையை தோப்பனார் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கிறார். அந்த குழந்தை தகப்பனார் ரசிக்குமா, பொம்மையை ரசிக்குமானா பொம்மை. இதுக்கு பேர் தமோ குணம். அந்த தமோ குணத்தை வகையா பிரிச்சு பார்க்கறதுக்கு பேரு விமலம். கமலமில்லே விமலம்னு பேர். சிலர் சாக்கிர வரைக்கும் தமோ குணத்திலேயே இருப்பாங்க. இந்த தமோ குணத்தை சீர்படுறதுக்கு ஒரு குரு வரணும். அந்த குரு சொல்லிக் கொடுக்கணும். இது இந்த மாதிரி பண்ணணும். எதுக்கும் முதல்ல கோச்சுக்க கூடாது. கோச்சுக்காது இருக்க முடியுமா? அந்த கோபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு விமலம்
இந்த கோவை எதனால வந்தது, இனி எதனால வரக்கூடாது, அதுக்கு விவரம் பேர். நிறைய படிச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் இருக்கும் மொத்தம் சேர்த்தாங்க. தெய்வத்தை பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க. இது தமோ குணம். நல்ல கல்வியோட அறிவு இருந்தா தமோ குணம் இருக்காதா? நிறைய கல்வி அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தமோ குணம் இருக்கும். நான் படிச்சுட்டேன், என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த படிப்பே அவனுக்கு உதவாது. நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், இது தமோ குணம். என்னிடத்துல நிறைய செல்வம் இருக்கு, இது தமோ. பெரும்பாலும் மக்கள் எதுக்குள்ள இருக்கிறவங்க தமோ குணத்துல தான் இருக்கு. நல்லதை கம்மியா வாங்கிக்கிறது, கெடுதலை நிறைய உள்ள வாங்கிக்கிறது, இந்த குறுக்கு வழியெல்லாம் எப்படி எப்படி போகலாம், அதை சீர் பண்றதுக்கு விமலம், விமல சக்தி. அது விசாரம் பண்ணணும். தம்பிங்க வா, வந்தார். இந்த குடத்தை எடுத்துக்கோ, எடுத்துட்டார். விநாயகருக்கு தண்ணி விடு, தண்ணி விட்டார். எவ்வளவு குடம் மாமா விடணும்? 100 குடம் விடணும். விடணும்னு 100 குடத்தை சொன்னவருக்கு குருவுக்கு அவர் தான் விமல சக்தி. 20 குடமாச்சு, 30 குடமாச்சு, 40 குடமாச்சு, 90 குடத்துக்கும் வந்துட்டார். 99 வந்துட்டார். 99க்கு வராத விநாயகர் 100க்கு வந்துடுவாரா? இது தமோ. 99 குடத்தை வச்சுட்டு கீழே வச்சுட்டார். ஒரு வழிபோக்கன் வந்தார். வச்ச உடனே அதே குடத்தை எடுத்து தண்ணியை கொண்டு அந்த விநாயகர் தலையில் ஊற்றினார். உடனே அந்த விநாயகர் பக்தா அப்படின்னா அவர் எத்தனை குடம் ஊத்தினாரு? 1 குடம் ஊத்தினார். இவர் எத்தனை குடம் ஊத்தினாரு? 99 குடம் ஊத்தினார். 99 குடம் ஊத்தி வராதுன்னு நினைக்கிறது தமோ குணம். ஒரே ஒரு குடம் விட்டு வரும்னு நினைக்கிறது ரஜோகுணம். இந்த நல்ல குணங்களை சேர்க்கறதுக்கு பேரு ரஜோகுணம் பேரு. இதுக்கு நம்மளோட பஞ்சபூதங்கள் ஆக்டிவேட் ஆகும். கண்ணு, காது, மூக்கு, வாய், 1-2 வாட்டைகள். இதுக்கு கர்மத்தின் நிலை உள்ளதுன்னு பேர். கர்ம இந்திரியங்கள். இவ்வளவு நல்லா சொல்றதா சொல்றாங்க, நமக்கு பிடிக்கல. இப்ப டோட்டலா கரண்ட் போனா எப்படி இருக்கும்? பட்டுன்னு கரண்ட். இது தமோ குணத்தின் நிலை. இந்த கரண்ட் வந்துடணும், போகக்கூடாதுன்னு நினைக்கிறது ரஜோகுணத்தின் நிலை. கரண்ட் போவே கூடாது, சத்துவகுணத்தின் நிலை. இது எப்ப பாரு ஏதாவது ஒரு பொருளை கேட்டுக்கிட்டே இருக்கும். அம்மா வேணும், அப்பா வேணும், சம்சாரம் வேணும். இதுக்கு பேரு விமலம். இத பிரிச்சு 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 காட்டி அந்த தமோ குணத்திலிருந்து மனுஷன் எடுத்து ரஜோகுணத்துக்கு அனுப்பி இந்த தமோ குணத்துல ஆன டயர்ட செட் பண்ணி ரஜோகுணத்துல ஞானத்தை கொடுத்து காட்சிகளை விரிவாக்கும். அந்த விரிவாக்கான காட்சி அசிரியர்கள்னா இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி ஞானத்தை கொடுப்பாங்க, போகத்தை நிக்கிரகம் பண்ணுவாங்க, ஆசையை விட்டுருவாங்க, இத்தனை வயசு வரைக்கும் தான் தாம்பத்தியம், இத்தனை வயசுக்கு மேல தெய்வீகம், இத்தனை வயசுக்கு மேல ஞானம் அப்படிங்கறத பிரிச்சு கொடுக்கக்கூடிய நிலைக்கு விமலம். அதே நேரத்துல இந்த சக்தியை வச்சுட்டு வழிபாடு பண்ணச்ச வேண்டுதல் தன்னால நடக்குது. நம்ம என்ன வேண்டிக்கிறோம்? வேண்ட 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 வேண்டுங்க தமோ குணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி 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 தமோ குணம் இல்லாத போது, அதாவது
நம்பிக்கை இல்லா தன்மை, தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மை, இது நடக்காதுன்ற தன்மை, இதனால நம்ம நேரத்தை வீண் பண்ணோன்ற தன்மை, தமோ குணம் அப்படிங்கிற ஒரு நினைவாற்றல் இல்லாத போது. தமோ குணத்தின் நேர் உருவம் என்னன்னா கருப்பு, இருட்டு, அறியாமை. அது ஒரு 1000 பிறப்புகள் கூட வரும். 1000 பிறப்புகள் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் 1001 1002 அந்த தமோ குணத்தை விட்டு வரும். ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு மாதிரி வருஷங்கள். கிருத்தா யுகத்துல 1,00,000 வருஷம் வாய்ப்பாடு. திருத்தாயுகத்துல 10 லட்சம். கிருத்தாயுகத்துல திருத்தாயுகத்துல 1,00,000. துவாபர யுகத்துல 10,000. கலியுகத்துல 120 வருஷம். இந்த வருஷங்கள் காலக்கிரமப்படி பிரஜாபதி வழியா வரும்போது மாற்றமாகும் வருஷம். இப்ப நம்ம 120 வருஷத்துக்குள்ள இந்த தமோ குணத்தை ஜெயிக்க முடியுமானா, இந்த விமலம் என்ற சக்தி இருக்கக்கூடிய துர்கையை வச்சா தமோ குணத்துல ஜெயிச்சுள்ளோம். அதாவது தமோ குணத்தோட நேர் அர்த்தம் என்னன்னா அடம். அடம் என்ன மிஞ்ச நாள் யாருமே கிடையாது. இந்த அடம் பிடிக்கிறவரை நம்பலாம். ஊமகோட்டான் சிலது இருக்கும். நல்லா பவுடர் எல்லாம் பூசிக்கணும், நல்லா மையெல்லாம் வச்சுக்கிட்டு, நல்லா ஜட பின்னி, அப்படியே கண்ணாடியோ சொயிட்டி 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 அங்கே என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அதுக்குள்ள என்ன நடக்குது. இது ஊமகோட்டானோட தமோ குணம். இந்த வாயாடியை நம்பிடலாம். ஊமகோட்டான் பாருங்க, போயினே இருக்கிற கப்பல்ல இருக்கிற நம்புறதெல்லாம் வெளியே வச்சுட்டு கப்பல் விடுது. அதுக்கு பேர் இருட்டு. அந்த இருட்டான நிலையை சீர்படுத்தக்கூடியது இந்த ஒரு பொருள் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, 10 பேருக்கு பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க, 10 பாகமா போடணும். உண்மை தான். 10 பாகத்துல 9 நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பாகத்தை எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பேரு இந்த 10 பேருக்கு பிரிச்சு 10 பாகம் 9 எடுத்து வச்சுக்கிறோம். ஒண்ணு நமக்குள்ள இருக்குது. அந்த 1 பிரிச்சு 10 பேருக்கு கொடுக்குறது. இதெல்லாம் தமோ குணம். இது சரி பண்றது ஆசானாலதான் முடியும். இந்த ஆசான் மேல நம்பிக்கை வராது. ஆசான் மேல நம்பிக்கை வர வைக்கிறது, அடம் போறது, ஊமகோட்டான் தன்மை போறது, இதெல்லாம் நிவர்த்தி பண்றது இந்த விமல துர்க்கை. ரஜோகுணத்துக்கு போறது, நல்ல விஷயங்களை காதுக்குள்ள வாங்க நினைக்கிறது, தெய்வீக உருவத்தை தனக்குள்ள நிறுத்தி வைக்கிறது, தெய்வம் இதுதான் இந்த வடிவம் என்று தெரிஞ்சுக்கிறது, அந்த வடிவத்திலேயே காட்சி கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வர்றது ரஜோகுணம். தெய்வம் தன்னுடைய காட்சி கொடுத்தா கூட இது தெய்வம் இல்லைங்க, கண்ணெல்லாம் ரொம்ப அழகா இருக்குது, அதனால தெய்வம் கிடையாது. 11 அடி வயது எங்கேயாவது இருக்காங்களா பாருங்க, அது தமோ குணம். இந்த நிலைகளை கிளீன் பண்றது இந்த விமலம் அப்படிங்கிறது. ஓம் ஞான ஜோதி சூலபாணி அசிறு துர்க்கே நம. ஓம் ஞான ஜோதி சூலபாணி ரூபினி அசிறு துர்க்கே நம. ஓம் ஞான ஜோதி சூலபாணி காளி ரூபினி அசிறு துர்க்கே நம. விஷாலத்தில் அடங்கல, விமலத்தில் அடங்கல, விஷாலத்தில் அடங்கல, விமலத்தில் அடங்கல. விஷாலம் பண்ணணும், என்ன உண்மைன்னு விவரிச்சு பார்க்கணும். அதுக்குள்ள PhD பண்றோம், ஸ்டூடெண்ட் டீச்சர், அதுலயே அடங்கல. அடங்காத ஆளு தமோகுணத்திலேயே இருப்பார். நேராகி போட்டா கூட கோணம் தான் போகும். அதுக்கு என்ன பண்றாங்க இவங்க, முடியாதுங்கிற பட்சத்துல ஆயுதம் ஒன்று, சூலம்னு ஒண்ணு, இந்த 3 மேலே 3 குறிகளா கீழே நீட்டு தண்டிருக்கும்.
இடதால இருக்கிறது நீங்க சோளத்தை கையில் வச்சுக்கணும். இடதால இருக்கிறது அந்த முதல் வளைவு தமோகுணம், நடுவில் இருக்கிறது ரஜோகுணம். உங்களுக்கு வலது கையால் இருக்கிற தண்டு, இந்த தண்டுக்கு மேல வளைவு சத்துவகுணம். கடைசியா இந்த சூலத்தை தலை கீழே மாற்றி உடல்ல தொடுவாங்க. அசுரர்களுக்கு பேர் அது சம்மாரம்னு பேர். அசுரர்களுக்கு சம்மாரம்னு பேர். மற்றவங்களுக்கு கெடுதல் உண்டு பண்றவங்க அசுரன். இப்போ ஒரு தேள் வந்துருச்சு, எடுத்து ஜோதியில போட்டுப்பீங்களா? உங்க வீட்டு தேள் தான், இல்ல ஒரு பெரிய நண்டு திருக்கா வந்தது, நான் எங்க வீட்டுல போய் பொரியல் ஆக்கி சாப்பிட்றேன். அந்த நண்டு திருக்கா எடுத்து வச்சுட்டா என்ன பண்ணணும்? தேள் மாதிரி 16 மடங்கு ஜாஸ்தியாகும். உடனே அதை கொன்னுடணும். அதே மாதிரி தமோகுணத்தின் நிறை சக்தி இருக்கிறவங்கள இந்த சூலத்தால ஆட்கொள்ளுதல் பேர். என்ன கொள்றாங்க? ஆளை கொள்ளல. அந்த தமோ குணம், நம்பிக்கை இல்லாத குணத்தை நிவர்த்தி பண்றாங்க. அதுக்கு சூலபாணி. தமோ குணம் நிவர்த்தி பண்ணி அதுக்கு சமமா ரஜோ குணத்தை கொடுக்கிறாங்க. அதுக்கு சமமா, இந்த ரெண்டுத்துக்கு சமமா சத்துவ குணத்தை கொடுக்கிறாங்க. இந்த சத்துவ குணம் யோகத்தினால, தபசால, தியானத்தால, தியானம் இதனால மட்டும்தான் சத்துவ குணம் வரும். இந்த சத்துவ குணத்தோட தன்மை என்ன? ஒரு பொருளை திரும்ப 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 ரெடி பண்ணிட்டு இருந்தா கரெக்டா அவருக்கு பேரு சத்துவ குணம்னு பேரு. சத்துவோ கீர்த்தனம் ஒன்று இருக்குது, ராகமாலிகா கீர்த்தனம். ராகமாலிகான்னா 7 வகையான ராகங்களை கலந்து பாடும். அதுல எந்த ராகத்தை எதோட சேர்த்தாலும் சேர்க்கா போனாலும் முகாரி தான் அழகா இருக்கும். முகாரி. இந்த 7 வகையான ராகங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தா தான் அது உச்சாடனத்துக்கு வரும். உச்சாடனம்னா திரும்ப 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 சொல்லும். இந்த தெய்வத்தோட பெயரை இந்த சூலத்தாலே தொட்ட உடனே சத்வோகுணமான உச்சாடனத்துக்கு தெய்வ பேரு வருது. உச்சாடனம் பேரு. இந்த உச்சாடனம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, மாந்திரீகத்தோட விஷயம். ஒரே ஒரு பீஜ மந்திரத்தை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான முறை சொல்லணும். அந்த மாதிரி சத்துவ குணத்திலே உச்சாடனம் செய்யக்கூடிய பொருள், அந்த உச்சாடனத்தோட உருவம், அதனோட நிஜ உருவத்தை காட்டி கொடுக்கிறது பேரு சூலபாணி. அந்த மாதிரி துர்க்கை இவங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே யார் வேணும்? ஒரு இத தெரிஞ்ச ஆசானம். இந்த ஆசானம் கொடுக்கக்கூடிய துர்க்கைன்னு இருக்கு சூலபாணி. ஒரே ஒரு முறை அதை தொட்டுட்டாருமா இதயத்துல, இந்த ஞானம் வந்துடும். ஆனா 2 மட்டும் முன்னவரும். தமோ குணமும் ரஜோ குணமும் சமநிலைக்கு வரும். சத்துவ குணம் உடனடியா வராது. அந்த உச்சாரணம் சொல்லக்கூடிய பிறப்புகள் பலது கடந்து வரும். பிறப்புகள் பலது கடக்கணும். அந்த கடந்து வர்றதுக்கு தான் இந்த சூலபாணி கூடயே வருவான். சின்ன வயசுன்னா அம்மா பள்ளிக்கூடத்து வரைக்கும் வருவாங்க. கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா குழந்தைய சொல்லும், அம்மா நீ வராது. இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அம்மா நீ வராதம்மா. இன்னும் கொஞ்சம் வயசாச்சு, அம்மா வரவே வராதம்மா. இன்னும் கொஞ்சம் வயசாச்சு, அம்மா நீ அசிங்கமா இருக்கிறம்மா, அங்க வர்ற அம்மாங்கெல்லாம் அழகா இருக்குதுமா.
அழகா இருக்கிறது அங்க வந்து மீன் பார்த்துட்டு இருக்கும். ஈரு தலை நிறைய இருக்கும். அதை கேட்டா குழந்தை ஸ்டைல்ல பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு சூழப்பாடு. இது நமக்கு உடனே வந்துருமா? உடனே யாருக்குன்னு என்னமோ சொல்றீங்க சாமி, உங்களுக்கு ஏதாவது வந்திருக்குதா? வந்த மாதிரி கவனமே இல்லை. அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, வந்தவங்க அது கலைச்சு விட்டு போயிடும். இதுக்கெல்லாம் சூழபாடுன்னு பேர். அதை மறுபடியும் 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 காட்சிகளை விரிவாக்கமாகி ஆகி 9 துர்கையோட காட்சி கொடுத்து, அதிரு துர்கையோட காட்சி கொடுத்து, இந்த ஞானத்தை கொடுத்து தமோ குணம் ரஜோகுணம் ரெடி ஆகுது. தமோ குணம் ரஜோகுணம் இதுக்கு வயசு ஒரு பக்குவம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வயசு முதிரும். கொஞ்சம் கொஞ்சமா போனா அந்த வயசு பக்குவத்தில் இது சரியாகும். இந்த 2 குணங்களை சூலத்தால சீர் பண்ணுதல். எங்க காலி கோயிலுக்கு போறீங்கன்னா சூலம் முன்னால நட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வட்டப்பாறைன்னு ஒண்ணு கவுத்து வச்சிருக்கோம். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இன்னும் 2 3 சிங்கம் இருக்கும். உள்ள போனீங்கன்னா துவாரபாலகம் கோரப்பல் எல்லாம் வச்சுட்டு பெரிய வயிறு பெரிய மார்பகத்தோட ஒரு கத்தியை வச்சுட்டு இருப்பாங்க. உள்ளதான் காளி இருக்கும். நியாயமா யார கும்பிடணும்னா அந்த துவாரபாலகரை தான் கும்பிடணும். ஏன்னா அவங்க தான் இந்த தமோ குணத்தை கட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. நம்ம நேர போய் யார கும்பிடுவோம்? உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அம்பாளை கும்பிடுவோம். கிட்ட போய் கும்பிடுற நேரத்துல கண்ணை முடிப்போம். அது கண்ணை திறந்துனப்ப இவன் கண்ணை பிடிக்கும், எந்த வெளியும் நடக்காது. இந்த ஆராய்ச்சியிலே தமோ குணத்தை ரெடி பண்ணக்கூடிய சப்ஜெக்டுக்கு PhD ஆராய்ச்சி. இது சிலருக்கு பல வருஷ காலங்கள் ஆகும். ஓம் ஞான ஜோதி சிவ அசுரதுர்காயமா, ஓம் ஞான ஜோதி சிவரூபினி அசுரதுர்காயமா, ஓம் ஞான ஜோதி சிவகாளி ரூபினி அசுரதுர்காயமா. சிவம்னா ஒழுத்து அழிக்கிறது. அதுக்குள்ள 2 பொருள். இறந்த மனிதனை ருத்ர தாண்டவத்தினால் காட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒண்ணு புதைக்கிறது, ஒண்ணு எரிக்கிறது. அதோடு அவர் வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு இடையில தமோ குணம் போகணும்னா அந்த சூலத்துக்குள்ள ரஜோகுணம்னு நடுவாகுது பாருங்க. சிவத்தை ஆக்ஞை பண்ணி அதனால அந்த சூலத்தாலே தொட்ட உடனே ஞானம் முழு ஞானம் வந்துடாது. ஆக்சின்னு பேரு. கவனம் என்ன கவனம் வருது? இத்தனை பிறப்புகளா நான் உன்னோட வருவேன். ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னால பெண்ணுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆண் ஒன்றும் முடியாது. அந்த அம்மா சோபா செட்டில் உட்காந்து வேலையை சாப்பிட்டு நிம்மதியா 15 பொட்டு வச்சு அழகா சிங்காச்சு இருக்கும். வீட்டுக்கு வரவங்க பார்த்தோன்னே அந்த அம்மா ராசி திருட உட்காந்துருக்கிறது ஒரு ராசியா. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு ஒரு பெண் பின்னணின்னு வாங்க. ஆனா அது சில விஷயத்துல சரியா தான். இந்த சிவம் அப்படின்னு ஆப்ஜை, இந்த மூலமந்திரம் சொல்லும் போது தியானம் அக்ஞை அப்படின்னு அதுக்குள்ள வந்து பீஜங்கள் இருக்கும். 51 வகையான பீஜங்கள், 54 வரை சொல்றாங்க, 51 தான். அந்த நடுவில் இருக்கிற சிவாக்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரிசூலத்தை தலைக்கீழே சாட்சி இந்த அசுரத்துக்கு தொட்ட உடனே பிறப்போட ரகசியம் எல்லாம் எத்தனை பிறப்பு நம்ம பிறந்தோம், எவ்வளவு கெட்டவங்களா இருந்தோம், அதாவது நமக்கே உண்மை தெரியுது. யாருக்கு உண்மை தெரியுது? இவ்வளவு கெட்டவங்களா இருந்தோம். உண்மை தெரிஞ்ச உடனே நம்மளே வெக்கப்படுறோம். நம்மளை பத்தி யாராவது வெக்கப்படுவோமா? கண்ணாடி முன்ன தலை செய்ய ஆரம்பிச்சா காலையில 6 மணிக்கு 12 மணிக்கு முடியும்.
இந்த வெக்கம்னு ஒண்ணு இருந்தா அந்த கண்ணாடி முன்ன நிற்பமான 12 ஒன்று ஒளி போகும்போது 2 மணி கலைஞ்சிருக்கும். அதை வாடுறதுக்கு 3 மணி ஆயிடும். ஆப்ஜின்னு பேரு, சிவாப்ஜி. நம்ம என்ன தப்பு பண்றோம் நம்ம கண்டுபிடிச்சு அதனால நம்ம வெக்கப்பட்டு நம்மளையே திருந்தது. அந்த சூலத்துக்குள்ள இருக்கக்கூடிய நடுப்பகுதி 3 இருக்கும். அந்த 3க்குள்ள நடுப்பகுதி என்ன பண்ணுதுன்னு கேட்டா உடல்ல பார்த்த உடனே சிவ ஆக்ஞை, சிவத்தோட தவறுதெல்லாம் திருத்தலாம். எல்லா தவறுதலும் திருத்தினாங்க. இதை நினைக்கிறதுக்கே சில பிறப்புகள் நம்ம பண்றதெல்லாம் ரைட்டு நினைச்சணும். பாருங்க 8 மணிக்கு எழுந்தது தப்பு. ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்தது. 5 மணி 6 மணி அந்த காலங்கள சித்திரை மிருகசிருஷம் அவிட்டமும் ஒரு 3 நட்சத்திரம். சித்திரை மிருகசிருஷம் அவிட்டம், மிருகசிருஷம் சித்திரை அவிட்டம். இந்த சிவ ஆக்ஞை சூலத்திலிருந்து சக்தி எடுத்து வந்து மூளைக்கு பிரயோகம் பண்ணும். மூளைக்கு பிரயோகம் மண்டேன்னு ஒண்ணு இருந்தா அதுல மூளைன்னு ஒண்ணு. அது வேலை செய்தா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே பணக்கார ஆயிடணும். அந்த அதிகாலையிலே சிவாப்ஜி அந்த திரிசூலத்திலிருந்து சக்தி எடுத்துட்டு வந்து மூளைக்கு செலுத்து. மூளைக்கு செலுத்தும் போது இந்த தமோ குணத்தில் இருக்கிற குறை அந்த மூளையில் இருக்கக்கூடிய சகசாரத்தை விரிவாக்கும். ஒரு 500 பிறப்புக்கு உண்டான டெபாசிட் உள்ள இருக்குது. பாஸ்ட் 500 பிறப்பு இதுக்கு முன்ன பிறந்தமே அதனுடைய செயல்திறன் கெப்பாசிட்டி இருக்குது. அது 2 வருஷம். அது பாஸ்டிங்ஸ். அத படிக்குது. தமோ குணமே படிக்குது. தமோ குணத்துக்கே நல்ல சக்திகள் கூட இருக்குது. எப்ப நல்ல அறிவு வருதுன்னா சிவ அக்னி அந்த திரிசூலத்து வழியா வரும்போது அதுவா ஆக்டிவேட் ஆகுது. பாஸ்ட்ல என்னென்ன பர்ஃபெக்ட் இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னஸ், அது மிகப்பெரிய என்ன தப்பு பண்ணிருக்கிறோம் அந்த நிவர்த்தியார். நிவர்த்தியானே ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்லாம பாருங்க. இறந்த காலத்துக்கு 3 வேளை, இறந்த காலத்திலேயே தமோ குணம் 3 வழியா வேலை செய்யும். ஆஹா 500 பிறப்பு முடிஞ்சது, சிவ அக்னி வந்துடுத்து, இந்தந்த பிறப்புல இந்தந்த மாதிரி தவறுதல் பண்ணியிருக்கோம். 500 பிறப்ப வந்து அப்படியே 3 பாகமா பிரிச்சு ஒவ்வொரு பாகத்துக்கும் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம்ன்றத அதுவா தெரிஞ்சு அதுவா நம்மளை வந்து சீர்படுத்துறது. இதுக்கு பேர் சிவ அக்னி. ஓம் அசீதுர்காய நமான்னு காலையில 9 முறை எழுந்து சொல்லிட்டோம்னா மூளை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மூளை ஃப்ரெஷ்ஷா இருந்தா தூக்கம் வந்துடும் அர்த்தம். மூளை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த தூக்கம் வந்து சிவ அக்னிக்கு கொண்டு போய் விடும். சிவாக்னி ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு இடமும் சிவ அக்னிக்கு பலியாகும். பலியாகும்னா சிவனிடத்துல போய் அடிமையாகுதல். ஒரு குழந்தைய பார்க்கிறோம், அந்த குழந்தை மேல கவனம் வருது, இது சிவயாக்னி. ஆஹா இந்த வீட்டுல இந்த குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு மிட்டாய் வாங்கி வந்து கொடுக்கணும், அது சிவ ஆக்னியோட பலி. நினைவு அந்த சிவனோட சக்தி மொத்தத்தையும் அனுகிரகம் பண்றோம். மொத்தம்
இது ஒரு முறை மனசுக்கும் பஞ்சபூதத்துக்கும் சேர்ந்துருத்தோம்னா அது வழியா வர்றது மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு வர்றது ரொம்ப கஷ்டம். இங்க இருக்கிற மனசு எங்கேயோ போயிருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது நல்ல விஷயம் இருக்கும், இல்லாத விஷயத்துக்கு போகும். அந்த பீஜங்களோட சக்தி மனசை கட்டுப்படுத்தும். நம்ம மனசுக்கு நாமளே நல்லவர்கள் தெரியும். இப்ப நம்மளே நல்லவங்கன்னு தெரியாத போது அந்த நல்ல தன்மை மாறும். கெடுதலெல்லாம் போய் நன்மை வரும். இதுக்கு பேர் சிவாக்தி. அதுக்கு அவங்க உபயோகப்படுத்துறது திரிசூலம். இது அனுபவ ரீதியில வரணும், அனுபவத்தால வரணும். அந்த சிலர் கூட இருக்கிறவங்க கூட அதை அனுபவிச்சு பார்த்து உடனே மறந்துடுவாங்க. இந்த சிவாப்தி என்று சொல்லக்கூடிய பீஜத்தோட மகா தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இவங்க ஓம் ஞான ஜோதி, ஓம் ஞான ஜோதி சிவரூப அசிரி துர்காய நம. ஓம் ஞான ஜோதி சிவரூபின் அசிரி துர்காய நம. ஓம் ஞான ஜோதி சிவகாளி ரூபின் அசிரி துர்காய நம. இப்ப பாருங்க, வந்தது பெண், அசிரி துர்கை வந்து பெண் உருவம். இப்போ ஒரு ஆணுக்கு ஞானத்தை கொடுக்கும், பெண்ணுக்கு ஞானம் கொடுக்கிற காலத்துல பிரச்சனை இல்லை. குடும்பங்கள் எல்லாம் என்ன சண்டை வந்தாலும் உன்னோட ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை சேர்ந்துருவாங்க. இப்ப துர்கை வந்து பெண் ரூபம், இவங்களுக்கு ஞானத்தை ஈஸியா கொடுத்துருவாங்க. ஒரு ஆணுக்கு வரும்போது அந்த ஆண் இந்த பெண்ணோட உருவத்தை ஏற்றுக்கணும். ஒரு ஆண் பெண்ணோட உருவத்தை ஏற்றுக்கணும்னா அந்த பெண் எப்படி இருக்கணும்? 2 கோரப்பல்ல வச்சுக்கிட்டு, ஒரு 8 அடிக்கு காதை வச்சுக்கிட்டு, ஒரு 6 அடிக்கு மூக்க வச்சுக்கிட்டு, ஒரு 16 அடியை நாக்க வழியை தள்ளிட்டு, நகமெல்லாம் ஒரு 6 அடி வெளியில வளர்ந்து பக்தா நான் என்ன கையில எடுத்து போயிடுவோம். சரி, அழகாவே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது யாரோ ஒரு பொண்ணு அழகா வருது, எந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு ஒரு மனம் போகும். அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்க, சிவாக்னி என்ற பீஜத்து வழியா தானே ஆண் ரூபமாகி, அசிரிதுக்கு என்ன ரூபமாகறாங்க, ஆக்னி என்ற பீஜத்துக்குள் இருக்கக்கூடிய புருஷ ரூபத்தை எடுத்து அதை காட்டி தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தாழ்ந்த குணங்களை நிவர்த்தி பண்ணி அந்த தமோ குணத்தில் வரக்கூடிய தாழ்ந்த நினைவுகள் வராத மாதிரி அங்க உட்காந்துக்கிறாங்க. என்ன மாதிரி பொய் சொல்றாரு பத்தியா? பொய் பொய் பொய். இந்த ஆக்னியைப்படி சிவபீஜம் வந்துட்டோம்னா, ஆக்னியில பீஜத்துக்குள்ள சிவம் கலந்துவார். வந்துட்டோம்னா இது பொய் இல்லை, ஆமா பொய் தான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே வரும்போது இது பொய் இல்லை, இது மெய் அப்படிங்கிறது தெரியும். அப்ப என்ன ரூபத்தில் இருக்கிறாங்க? இந்த ஆண் ரூபமான சிவமான கூட இருக்கிறாங்க. அந்த சிவன் என்ற ரூபத்துல ஏன் வர்றாங்கன்னு ஒரு கேள்வி. பெண் சக்தி ஒரு அசுரத்தன்மையை கூட நிதானமா தான் செய்யும். சிவயாக்ஞையில வரக்கூடிய காலத்துல உடனே வேலை செஞ்சு உடனே தம குணத்தை நிவர்த்தியாக்கி அந்த 500 பிறப்புகளை 3 வழியா பிரிச்சு சுத்தம் பண்ணிட்டே வர்றது மறுபடியும் அழுக்காக. எந்த ஒரு பொருளும் தங்கமா இருந்தா கூட துடைக்காத வச்சிருந்தா அழுக்கு வந்துடும். அந்த தங்கத்தை துடைச்சிங்கன்னா அழுக்கு போடும். இன்னும் சில பொருள்களை துடைக்கலாம். மூளையை துடைக்க முடியுமா? ஒருத்தர் மொட்டை அடிக்கலாம், ஒருத்தர் டாப் வந்து கீறணும், ஒருத்தர் டாப்பை துறக்கணும், அதுக்கப்புறம் மண்டை ஓட்டை தட்டி உடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த மூளையில் இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணணும்,
அந்த மூளையை பார்த்தோம் மூளைன்னு பட்டு உயிர் விட்டுறாரு. இந்த மூளையெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு நம்மளால முடியாது. தங்கம்னா கிளீன் பண்ணணும். இந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஓஜஸ கிளீன் பண்ணணும். அந்த நினைவை கிளீன் பண்ணக்கூடிய துர்க்கை இது. இதுக்கு சிவ ஆட்சின்னு பேரு. நல்ல தெளிவாயிடும். அற்புதமான தெளிவாயிடுச்சுன்னா எந்த கெட்ட நினைவுகள் வராது. கெட்ட நினைவுகள் வரக்கூடிய இடத்துல நல்ல நினைவுகள் என்ன போகும். அவ்வளவுதான். அப்பா இன்னைக்கு சனிக்கிழமை காலையில பாசாரிக்கு போய் பார்த்துட்டு சேவிச்சுட்டு வரணும். இதுதாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயிடுச்சு போகுது பாசாரி கோயிலுக்கு. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பிறக்கணும். சாயந்தரத்திலிருந்து நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை தான் பல்ல துளைக்குன்னு பச்சை தண்ணியே குடிப்பேன்ற மாதிரி ஒரு வைராகிய விரதத்தை கொடுக்கிறது அஜிதம். காலையில சாப்பிட மாட்டேங்க. மத்தியானம் வரதான். ராத்திரிக்கு ஒரு 6 பரோட்டா, 5 மத வாழைப்பழம், தேன்ல ஊற வச்ச ஒரு பச்சை வாழைப்பழம் ஒரு 4, அப்புறம் தோசை, சாதா தோசை ஒரு 5, குருமாவோட சேர்ந்த ஒரு விரதமாய் மறுநாள் வரைக்கும் வைராகியத்தை பிடிக்கும். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் விரதம் இருக்கு. நான் விரதம் வந்து அசுரத்துக்கு கோச்சு நமக்கு என்னத்து போவோம். இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள வைராகியத்தை உண்டு கொள்ளுதல். வைராகியம் வரணும். ரொம்ப பேருக்கு வராது. வைராகியம் தான் இந்தியாவில் எல்லாமே கோடீஸ்வரனா இருக்கும். வைராகியம் ஜப்பான்ல பாருங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. அந்த வைராகியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துர்க்கை. என்ன வைராகியம்? ஆப்தி என்ற சிவ தத்துவமா மாறி அசிறு துர்க்கை பீஜத்தோட மகா தத்துவத்தை கொடுத்து 51 வகையான சக்திகளை உடலுக்கு கொடுக்கிறாங்க. அதை எடுத்துக்காத தடுத்து நிற்கிறது இந்த தமோ குணம். நல்லவங்களுடைய பழகிறான். நல்ல புத்தியே இங்கிலீஷ் பேசுறவங்களோடய பழகிறான். அவங்களும் இங்கிலீஷ் பேசுறான். ஒரு 2.5 வயசு குழந்தை 5 பாஷை பேசுது. தமிழ் பேசுது, సౌరాష్ట్రం பேசுது. ఏమి కావాలో చెప్పు, எதனாவது பயிட்டோ, எப்படி வருது. இந்த மாதிரியோட மூளையோட விசார சக்தியை 51 எழுத்துகளால மூளையிலிருந்து கீழே இறக்கி கொண்டு பாதம் வரைக்கும் நிற்கிறது. அதனால் இந்த துர்க்கை ஆண் ரூபமா மாறி சிவ ஆக்ஞை நினைவாற்றல். இந்த துர்க்கை மட்டும் எல்லாமே பியூர்லி பிலாசபி. ஏங்க பியூர் பிலாசபியா இருக்கணும்னா டயர்டே வராது. எவ்வளவு நேரம்னாலும் அந்த பிரெயின்ல வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப பிரெயின்ல ஸ்டோர் பண்ணணும்னா 500 பிறப்பது ஸ்டோர் பண்ணணும்னா 500 பிறப்பது ஸ்டோர் ஆயிருக்கு. பிறந்ததே இதுக்கு முன்னாடி 500 பிறப்பு பிறந்தது ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த ஸ்டோர் ஆனது தெரியாத 51ல பிறந்திருக்கும். அந்த ஸ்டோர் ஆனது எப்படி என்று சொல்றதுதான் இந்த தமோகுணம். தமோகுணம் பொறுத்தனா ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாம் எடுத்து பார்த்த உடனே அடுத்த ரெக்கார்டு யாரை பத்தி தியானம் பண்றது, தியானம் யாரை பத்தி பண்றதுன்னு கேட்ட உடனே அசுரத்திற்கு வந்துடுறாங்க. அந்த அம்மாவோட இடக்கைய பிடிச்சிட்டு அந்த அம்மா இடக்கையால பக்தனோட வலக்கைய பிடிச்சிட்டு வா போலாம், உன்னை கொண்டு போய் உங்க தகப்பனார் இடத்துல விடுறேன் அப்படின்னு கொண்டு போகும். அங்க போனோடனே அந்த சிவனும் இந்த அம்மாவும் ஒன்னா தெரியும்.
என்ன புரியுது? இனிமேல் நாமே நம்மளை கொண்டு நம்ம வழியா திருந்திக்கணும். யார் யார் திருந்திக்கிறது? ஒருத்தர் நம்மளை திருத்த முடியாது. நம்ம திருங்குற மாதிரியா இருக்கிறோம் சொல்லுங்க. நம்ம திருங்குற மாதிரி இல்லை. நான் 3:45 இருந்தா என் பையன் 8:45 வந்துட்டான். இந்த செயல்பாடு தெரிஞ்சு அவங்களே திருத்திக்கிறாங்க. அந்த திருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய துர்க்கை இது. ஓம் ஞான ஜோதி சிவசக்தி, ஓம் ஞான ஜோதி சிவசக்தி ரூபிணி அசிறு துர்க்கே நம. ஓம் ஞான ஜோதி சிவசக்தி காளி ரூபிணி அசிறு துர்க்கே நம. இந்த சிவமா வந்துட்டாரு. பீஜங்கள் வந்துவிட்டு பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடுது. அது ஆக்டிவேட் ஆகும். பேட்டரி பவர்னு பேர். அதுக்கு ஒரு சக்தியா, அந்த ஆண் சிவனுக்கு சக்தியா உள்ள இருக்கிறது இந்த அம்மா. மேல உடம்பு சிவன் உடம்பு. அந்த உடம்புக்குள்ள இருந்து அந்த சக்தியை கிரியேட் பண்ணி அவனுக்கு மறக்காத தன்மை கொடுத்து தாம குணத்தை விட்டு வெளியில வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய துர்க்கை. அப்ப என்ன வந்துச்சு பாருங்க. ஏக காலத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு குருவை காட்டி கொடுத்தாரு. அந்த குரு விஷாரத்தை சொல்லி கொடுத்தாரு. அது 3 குணங்களா எப்படி எப்படி மாறுதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த 3 குணத்துல தமோ குணம் எப்படி எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு சூலத்தினால சூல ரூபமா தமோ ரஜோ சத்துவ குணத்தினால ஆக்ஞம் பண்றாங்க. அந்த சூலத்தினால உடம்ப தொட்ட உடனே சிவத்தோட சக்தி ஒர்க் பண்ணுது. அந்த சிவ ஆப்ஜை சிவ ஆப்ஜை வந்த உடனே யோசனை பண்றாரு. ஒரு ஆண் எவ்வளவு அற்புதமா இருக்குது, எவ்வளவு அற்புதமா இருக்கு. பெண் இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்னா ஆராய்ச்சி பண்ணணும். இது உள்ளுக்குள்ள இருந்து இத சீர்திருத்தமா பண்ணது சிவனோட சக்தி பார்வதி. பார்த்துட்டு அந்த உருவமும் தெரியுது, அந்த நிழலும் தெரியுது, அந்த செயல் செஞ்சதும் தெரியுது, செஞ்ச செயல் எப்படி நடக்குதுன்னு தெரியுது.